இன்னைக்கு என்ன கோயில விசேஷம்? எதுவும் இல்லையே. ஆ, இன்னைக்கு ஏகாதசி. கோயிலுக்கு போனா நல்லதுன்னு என் தங்கச்சி ஃபோன் பண்ணி சொன்னா. தங்கச்சியா? உனக்கு தான் தங்கச்சி யாரும் இல்லையே. சித்தி பொண்ணு மதுமதி. நீங்க கல்யாணத்துல பாத்திருப்பீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்காத அத்தை? அப்போ அவ கொஞ்சம் சின்ன பொண்ணா இருந்தா. நல்ல உளறா, ஏதோ தப்பு பண்ற மாதிரி தெரியுதே. அத்தை ஏன் இவ்ளோ கேள்வி கேக்குறாங்க? ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? அடுத்து ஏதாவது கேக்குறதுக்குள்ள கிளம்பிடுவோம். டைம் ஆச்சு அத்தை, நாங்க கிளம்புறோம். வா. இரு ஒரு நிமிஷம் இரு. சிவகாமி, வா. அம்மா. கல்பனா தேனை ஆஃபீஸ் கூட்டிட்டு போறான்னு நினைக்கிறேன். நீ ஒன்று பண்ணு, உன்னை நான் அவங்க கூட அனுப்பிச்சி வைக்கிறேன். அங்க போனதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போகாம அவங்க வேற எங்கேயாச்சும் போனா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. சரி. உன் ஃபோன் எங்க? வா. சொன்னது புரிஞ்சுதா? சரி. வா. ஆஹா, அத்தைக்கு டவுட் வந்துடுச்சு போல இருக்கு. அதான் சிவகாமியை கூட்டிட்டு வராங்க. அத்தை கிளம்பட்டுமா? கல்பனா, சிவகாமி வந்ததுலேருந்தே கோயிலுக்கு போகணும்னு சொன்னா, நீ ஒரு 2 தடவை கோயிலை காமிச்சிட்டேன்னா அவளும் கொஞ்சம் டெய்லி போயிட்டு வந்துடுவா. ஏன்னா அவளுக்கு இடம் தெரியாது, அதனால தான். கூட கூட்டிட்டு போயிட்டு வா. போ. சரிங்க, போயிட்டு வாங்க. போமா போமா. என்னமோ பிளான் பண்றாங்க, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. பாஸ், வீரபாகம் எல்லாம் ரெடி பாஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அன்னைக்கு மாதிரி பிரீத்தி மேடம் இன்னைக்கு ஓடி போகாம இருந்தா சரி. அதெல்லாம் போக மாட்டா வீரபாகம். அன்னைக்குதான் சண்முகம் வந்து குட்டையை கிளப்பிட்டார்ல. இன்னைக்குதான் பாட்டி சண்முகம்னு யாருமே இல்லையே. அப்படியே பாட்டி வந்தாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். பாஸ், அதுக்காக பாட்டி வந்தா எப்படி பாஸ் கல்யாணம் நடக்கும்? வீரபாகு, எனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பாட்டி சொன்னாங்க. ஆனா இப்ப ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ணை வெளியில தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி என்கிட்ட போய் தானே சொல்லிருக்காங்க. ஆமா பாஸ். அப்ப நான் கல்யாணம் பண்றத அவங்களால தடுக்க முடியுமா? ஆஹா. வீரபாகு, நான் உங்ககிட்ட திடீர்னு தானே சொன்னேன். ஆமா, சிம்பிளா பண்ணலாம்னு சொன்னேன். நீ என்னடானா சாமியான பந்தல்லாம் கட்டி பாட்டு கச்சேரின்னு கலக்குற. என்ன பாஸ், நீங்க ரொம்ப கற்பனை பண்றீங்க. அது காதுகுத்துக்கு போட்ட சாமியான பந்தல். நம்ம வழக்கம் போல சிம்பிளா தான் பண்ண போறோம். ஓகே பாஸ், வாங்க சிம்பிளா உள்ள போயிருவோம். டைம் ஆகிட்டே இருக்கு. அவங்க வந்துருவாங்க வீரபாகம். விக்ரம் வந்துட்டான் போல இருக்கே. பிரீத்தி, நீங்க இருங்க, நான் இதோ வந்துடுறேன். நாங்களும் இல்ல, இது உடனே வந்துடுறேன். கொஞ்சம் இருங்க.
விக்ரம் பையனை பத்தி யோசிச்சு யோசிச்சு எல்லாமே தடுமாறிக்கிட்டு இருக்கு. ஆ? சிவகாமி ஏன் இன்னும் ஃபோனே பண்ணல? அம்மா சொல்லுங்கம்மா. சிவகாமி எங்க இருக்கீங்க? அம்மா கோயில்ல தாம்மா இருக்கோம். கடவுளே, சரி இங்க பார், பார்த்து கவனமா இரு. வேற எங்கேயாவது கூட்டிட்டு போனா என்னை கூப்பிடு. ஆ சரிங்கம்மா. அம்மா வச்சுட்டுங்களா? சரி. யாரு? அம்மா தான். கோயிலுக்கு வந்தோம்ல, நல்லபடியா வந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. ம். விக்ரம், என்ன சித்தி நீங்க மட்டும் வரீங்க? பிரீத்தி எங்க? உன் பொண்டாட்டி வெளியே வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கா. நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சான்னு தெரியணும்ல. சித்தி எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க அவளை கூட்டிட்டு வாங்க. பிரீத்தி மட்டும் வரல, கூடவே சிவகாமி அம்மாவும் வந்திருக்காங்க. சிவகாமியா? அவங்க எதுக்கு சித்தி கூட வந்திருக்காங்க? அது பிரீத்தியை கூட்டிட்டு வந்தால, அத்தைக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதான் வேவு பாக்குறதுக்கு சிவகாமிய கூட அனுப்பி வச்சிருக்காங்க. சரி சரி, நீங்க கூட்டிட்டு வாங்க, பாத்துக்கலாம். சரி. பஸ் நான் உள்ள போய் ஐயரை பார்த்துட்டு வந்துடுறேன். 2 மினிட்ஸ் தான். சரி. பூஜைக்கு எல்லாம் ரெடிதான். வாங்க நம்ம போலாம். வாங்க. சரி. சாமி, ஒரு கல்யாணம் ஒண்ணு பண்ணணும். பேஷா பண்ணிடலாமே. ஒரு 2 நாள் கழிச்சு திங்கக்கிழமை காலையில வாங்கோ, பேஷா பண்ணிடலாம். சாமி 2 நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது, இன்னைக்கே பண்ணணும், அதுவும் இப்பவே பண்ணணும். அப்படிலாம் பண்ணக்கூடாது, நல்ல நாள்ல தான் கல்யாணம் பண்ணணும். அட என்ன சாமி நீங்க, 2 மனசு ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லா நாளும் நல்ல நாள் தானே? இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, கல்யாணங்கிறது பேஷா பண்ணிடலாமே. 2 பேரோட மனசு ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் கடவுளோட ஆசீர்வாதம் என்னைக்குமே இருக்கும். பொண்ணு மாப்பிளைய போய் கூட்டிட்டு வாங்க, போங்க. இல்ல நோட்டு செய்ய மேல கூட்டிட்டு வந்துடுறேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டு பஸ். இது என்ன விக்ரம் தம்பி நமக்கு முன்னாடி வந்திருக்காரு? ஏதாவது தப்பு நடக்கும்னு தெரிஞ்சுதான் அஞ்சனா அம்மா நம்மளை அனுப்பி வச்சிருக்காங்க. கூட்டுங்க. தம்பி என்ன பண்றீங்க தம்பி? இருங்க 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 இருங்க, நீங்க பதட்டமாகறீங்க? இல்ல, நீங்க எதுக்கு பிரீத்தி அம்மாக்கு மாலை போடுறீங்க? கல்யாணம் பண்ணதான். கல்யாணம் பண்ணவா? கல்யாணம் பண்ண போறவங்க இந்த மாதிரி மாலை போட்டு சாமி கும்பிட்டோம்னா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அது இந்த கோயிலோட மகிமை. இல்ல, நீங்க ஏதோ போய் சொல்றீங்க. இருங்க, நான் அஞ்சனா அம்மாவுக்கு ஃபோன் பண்றேன். ஏய் சிவகாமி, நானே அந்த வீட்டு மருமக, அமைதியா இருக்கேன். உனக்கு என்ன அவ்வளோ அக்கறை? அதுவும் நீ வந்து 2 நாள் கூட ஆகல. இவங்கள பத்தி அப்படி என்ன தெரியும்? அத்தை கிட்ட போன்ல சொல்ல போறேங்கிற? இல்லம்மா, இதெல்லாம் ரொம்ப தப்புமா. அதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்ல. அவங்க கல்யாணம் தான் பண்ண போறாங்க. பேசாம இரு. வா விக்ரம். இத்தேனு சொன்ன கேளுமா. சாமி வாங்க. சாமி, அவருதான் கல்யாண மாப்பிள்ள, இவங்க மாப்பிள்ளையோட சித்தி. அம்மா என்ன மன்னிச்சிருமா. இந்த மாதிரி கல்யாணம் பண்ண வந்து பிரீத்தி அக்கா விட்டுட்டு போயிட்டாங்க. அதனாலதான் விக்ரம்க்கு நிறைய பிரச்சனை. இப்போ நான் திரும்பவும் அந்த தப்ப பண்ணலம்மா. அதுவும் இல்லாம பிரீத்தி அக்கா இனி வரமாட்டாங்க. அதான் நானே ஒண்ணு சொல்லாம இருக்கேன். விக்ரமும் பாட்டியும் உயிரோட இருக்கணுமா,
அதனால இப்படி பண்ணிதான் ஆகணும். வேற வழி இல்ல. இல்லடி, நான் என்ன சொல்ல பிரீத்தி, வரேன்னா, வா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ சாமி, இது மாப்பிள்ளையோட அம்மாவோட தாலி. சரிங்கம்மா. சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. கொடுங்க, பேஷா பண்ணிடலாம். அம்மா, சொன்ன கேளுங்கம்மா, தயவு செஞ்சு போனை கொடுங்கம்மா. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? என்னடி இது? நீ பேசாம இருமா. இந்தாங்கோ, இந்த மாங்கல்யத்தை எடுத்து கட்டுங்கோ. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாபிஷாதே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே காத்யாயனாய வித்மஹே விக்ரம். கன்யாகுமாரி தீமஹி. எப்பவும் உங்க அப்பா அம்மாவை நினைச்சு வானத்தை பார்த்து சாமி கும்பிடுவேல்ல, அதே மாதிரி இப்போ இந்த தாலியை எடுத்துட்டு போய் அதே மாதிரி வானத்தை பார்த்து உங்க அப்பா அம்மாவை நினைச்சு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. இந்தா. ஓ, பிரீத்தி, அம்மா, இன்னைக்கு உங்க பிள்ளைக்கு கல்யாணம்மா. தினமும் ராத்திரி நீங்க நிலாவை காட்டி சோறு விட்டுவீங்க. அப்ப அந்த நிலாவை காமிச்சு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த 2 நட்சத்திரமும் ஒன்று சேரும்போது தான் உனக்கு கல்யாணம்னு சொல்லுவீங்க. அந்த நட்சத்திரம் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான்மா ஒன்று சேர்ந்துருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே
உங்க பையன் கல்யாணம் நடக்க போதுமா? அதுவும் நான் விரும்பின என் பிரீத்தி கூடவே என் கல்யாணம் நடக்க போதுமா? என்ன பாட்டி சம்மதத்தோட வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம சொந்த பந்தத்தோட பெரிய மண்டபத்தில் ஓரறிய நடக்க வேண்டிய கல்யாணம் இப்ப யாருக்குமே தெரியாம கோவில்ல நடக்குது. அதுவும் பாட்டிக்கு கூட தெரியாம இந்த கல்யாணம் நடக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பாட்டி என்கிட்ட பிரீத்தியை எனக்கு கட்டி வைக்கிறான்னு வாக்கு கொடுத்துட்டு எனக்கே தெரியாம வேற ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அதனால நான் பாட்டிக்கிட்ட கூட சொல்லாம இந்த கல்யாணத்தை நடத்துறேன். இது தப்பா இருந்தா உங்க புள்ளைய மன்னிச்சிருங்கம்மா. என்னையும் உங்க மருமகளையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. விக்ரம், இது போதுமா? இது போதும். பிரீத்தி வா. சாமி வாங்க. குலதெய்வத்தை நல்லா வேண்டிட்டு மாங்கலியத்தை கட்ட சொல்லுங்க. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. விக்ரம், அம்மாவை நினைச்சு தாலியை கட்டு. இந்தா. பஸ் கட்டுங்க பஸ். அம்மா உனக்கு ஆசீர்வாதம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்.
எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சித்தி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. 2 பேரும் 100 வருஷம் தீர்க்காயுசோட சந்தோஷமா இருக்கணும். எழுந்துருங்க. பாஸ் நான் சின்ன பையன், என்கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வேணாம் பாஸ். வேணா கை கொடுங்களேன். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ மேடம், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். விக்ரம், சிவகாமி அம்மா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். பாத்தீங்களா, உங்களை அம்மாவா நினைச்சு ஆசீர்வாதம் கேக்குறா. அவ கல்யாணத்தை போய் தடுத்து நிறுத்த பாத்தீங்களே. ஆசீர்வாதம் பண்ணுங்க. புடிங்கம்மா, பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாஸ் வந்துருங்க. சரி வாங்க, கோயில போய் சுத்தி வரலாம். வாங்க வாங்க. வாங்க.